Hey everyone, இன்னைக்கு நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு எப்படி அலாரம் செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னன்னா Arduino Nano. உங்ககிட்ட Arduino Nano இல்லைன்னா Arduino Uno யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா Arduino Mega யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சார், அடுத்தது பஸர். இவ்வளோதான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாம். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. அப்புறம் Arduino கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம Arduino Nanoக்கு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் Arduino Nano எடுத்துருக்கேன். நீங்கள் Arduino Nano வாங்கும் போது இது மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிளில் ஒன்று USB, இன்னொன்று Arduino Nanoக்கு செட் ஆகாம பின் இருக்கும். இப்போ இந்த பின்னை Arduinoவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது இந்த USB போயிட்டு நீங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி கோடு அப்லோட் பண்ணுறது பார்க்கலாம். அடுத்தது Arduino சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்னதாக கோட் இருக்கும், அந்த கோடை எடிட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கோடு கொடுத்துருக்கோம், அந்த கோடை காப்பி பண்ணி Arduino சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு டிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோடு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் கம்பைலிங் ஆகுது. இப்போ கம்பைலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேலே டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போர்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் Arduino Nano செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராசஸர், நான் Atmega 3280 செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போர்ட், நான் Arduino Nano COM3 போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேலே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோடு அப்லோட் ஆகுது. இப்போ அப்லோடிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது எப்படி அலாரம் செய்து பார்க்கலாம். அடுத்தது பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது Arduino Nano எடுத்துக்கோங்க. இப்போ Arduino Nano ஒரு பின் நோட்ஸ் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னுடைய Arduino Nanoவில் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் நான் இது மாதிரி ஒரு போர்ட் செஞ்சுருக்கேன். இந்த போர்டில் Arduino Nanoவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பவர் சப்ளை கனெக்ட் பண்ணால் Arduino Nanoக்கு பவர் சப்ளை வந்துடும். இன்கேஸ் உங்களுடைய Arduino Nanoவில் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் Arduino Nanoவில் VIN பின் இருக்கும், அங்கே பவர் சப்ளை பாசிட்டிவ், GND பின்னில் பவர் சப்ளை நெகட்டிவ். பவர் சப்ளை ரேஞ்ச் மினிமம் 7 வோல்ட், மேக்ஸிமம் 12 வோல்ட். இப்போ நான் Arduino Nanoவை இந்த போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரோடைய பின் நோட்ஸ் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் 5 வோல்ட் பின் இருக்கும், அந்த பின்னை Arduino Nanoவில் 5 வோல்ட் பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் ட்ரிகர் பின் இருக்கும், அந்த பின்னை Arduino Nanoவில் D3 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் எக்கோ பின் இருக்கும், அந்த பின்னை Arduino Nanoவில் D4 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சாரில் GND பின் இருக்கும், அந்த பின்னை Arduino Nanoவில் GND பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸர் எடுத்துக்கோங்க. பஸரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பஸரில் நெகட்டிவ் இருக்கும், அதை Arduino Nanoவில் GND பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸரில் பாசிட்டிவ் இருக்கும், அதை Arduino Nanoவில் D2 பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அல்ட்ராசோனிக் சென்சார் கிட்ட என் கையை மூவ் பண்ணுறேன். பஸர் ஆன் ஆகதா பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பஸர் ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ரேஞ்சை அதிகப்படுத்தணும்னா நீங்கள் கோடில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச அலாரம் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்காம பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் தமிழில் தேவைப்படுது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.